வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். எஸ்எல்ஜி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். குஜராத்தில் ஒரு செய்தி, நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு, இந்தியா முழுசுமே பார்க்கலாம். திருமணங்களை பதிவு செய்வதற்கு பெற்றோருடைய அனுமதி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதி திருமணம் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் நடக்குதில்ல, அப்போ எப்படி அது ஒரு இல்லை, அதாவது பாதி திருமணம் சொல்லும்போது காதல் திருமணங்கள். மேரேஜில் அரேஞ்ச் மேரேஜில் பிரச்சனை இல்லை. அரேஞ்ச் மேரேஜ்லேயும் சில பெற்றோர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். அப்பா சப்போர்ட் பண்ணுவார், அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி இழுபறியாக போய் நடக்கிற விஷயங்கள் உண்டு, கல்யாணங்கள் நடக்கிற உண்டு. அதே மாதிரி காதல் திருமணங்கள்ல அம்மா அப்பா ஒத்துக்கிட்டு நடக்கிற காதல் திருமணங்கள் உண்டு. அது பெர்சன்டேஜ் கம்மி, ஒரு 15 வச்சுக்கலாம்னு வச்சுங்க. இந்த மிச்ச 50% வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற விஷயங்கள், இது வந்து ஒரு சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது வந்து குஜராத் வந்து அவங்க எடுத்தது நான் கொஞ்சம் பாராட்டுறேன். ப்ராபப்ளி அவங்க 21 வயசு வரைக்கும் வச்சிருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது 21 வயசுக்கு மேலேயும் காதல் திருமணம் பண்ணா பெற்றோருடைய விஷயம் வேணுமா அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. 18 வயசு வந்து இப்போ 18 வயசுல ஓட்டு போட்டு ஒரு இதை தேர்ந்தெடுக்கிற மாதிரி மேஜர் அப்படின்னு. மேஜருங்கிறது இப்போ உலகம் முழுக்க யூனிஃபார்ம்லாம் கிடையாது. சில கண்ட்ரியில் 14 வயசு மேஜர் தான். சில கிரைமுக்கு 14 வயசு கன்சிடர் டு பி மேஜர். சில கண்ட்ரியில் 21 வச்சுருப்பாங்க. சில கண்ட்ரியில் ஓட்டு உரிமை இல்லாத கண்ட்ரியில் என்ன அர்த்தம்னா யாருமே மேஜர் ஆளுன்னு அர்த்தம். ஆனால் ஓட்டு போடுறதுக்கே அவனுக்கு ரைட்டு வரல. நம்ம அப்படி தான் அதை பார்க்குறோம். ஸோ 18 வயசில் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 18 வயசு ஒரு மினிமம் ஏஜ் ஃபார் கல்யாணம் அப்படின்னு வந்த உடனே அந்த ஏஜில் தான் பெரும்பாலும் காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு போகிறாங்க. இப்போ 12th படிக்கிற வரைக்கும் ஒரு அனுபவங்களும் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு அனுபவம் வந்துட போகுது. உலகத்தை பற்றி இப்போ நம்ம 40-50 வயசில் இருக்கிறவங்களுக்கு உலகத்தை பற்றி இப்போ தான் நமக்கு புரியுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு ரஜினி பாட்டு பாடுறது 40 வயசு ஆயிடுது. ஸோ ஒரு கல்யாணங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர். அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு 2 பேத்துக்குமே நம்ம கல்யாணம் பண்ணி அடுத்து பண்ண போகிற விஷயங்கள் உலகத்தில், கல்யாணங்கிறது வெறுமனே ஒரு காதல், ஒரு காமம், ஒரு குழந்தை அப்படி கிடையாதுல்ல. ஒரு சமுதாயத்துக்குள்ளே அவங்க ஒரு உறுப்பினராக வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட காரியம் சமுதாயத்தில் பண்ண வேண்டியிருக்கும். அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்க 2 பேரும் ஏதாவது பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை வந்து ஒரு சைடில் போய் ஒரு நெகட்டிவ் சைல்டாக போகும். ஒரு அம்மாவை பிரிந்த குழந்தை, அப்பாவை பிரிந்த குழந்தையில என்ன வழி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு நிறைய ஃபேமிலி கோட்ஸ் பார்க்குறோம். 2000 ஒரே ஒரு ஃபேமிலி கோட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 10 ஃபேமிலி கோட் இருக்குது. பாப்புலேஷன் 15% கூடுது, ஆனால் கோர்ட்டு 200% கூடுது, 1000% கூடுது எல்லா இடத்துலையும். அரேஞ்ச் மேரேஜ், அதுக்காக நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களாம் டிவோர்ஸ் பண்ணுறதுல சார்னு கேட்காதீங்க. அதில் இத்தனை பார்த்தும் டிவோர்ஸ் ஆகுது. வீடியோவில் வந்து 10 பொருத்தம் பார்த்து காதல் செய்யுங்கன்னு நான் சொன்னேன். அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ எப்படி சார் காதல், உண்மையான காதல் எப்படி? இத்தனை பொருத்தம் பார்த்து லவ் பண்ணான்னா நீங்கள் பொருத்தம் பார்த்துன்னு லவ்வே பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு பொண்ணோட முகத்தை பார்த்து பண்ணுறீங்க, இல்லை பையனோட முகத்தை பார்த்து பண்ணுறீங்க. ஏன் பைக்கை பார்த்து லவ் பண்ணுற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். சினிமாக்கள் கேரக்டர் பார்க்குறோம், அவங்க கேரக்டர் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஆனால் நம்ம ஒரு பார்த்துட்டு ஒரு 3 டிக் அடித்த உடனே ப்ரொசீட் ஆயிடும். சரி, இப்படி 3 டிக்கில் ஒரு லவ் வருமா, 5 டிக்கில் லவ் வருமானா வரும். அது ஒரு இயற்கையான உணர்வு, அவ்வளோதான். இவங்க அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம சொல்கிற கருத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம்னா, ஒரு காதல் வந்துருச்சு, நான் போய் இந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், இல்லை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா, நாங்கள் ஓகே பண்ணிட்டோம், இனிமேல் யாரும் எங்களை தடுக்காதீங்க அப்படின்னு ஒரு கொள்கை. அப்படி தடுத்தீங்கன்னா உண்மை காதலை நீங்கள் அழிக்கிறீங்க. அவங்க கொண்டு போகிறாங்க இளைஞர்கள். நானுமே சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்பேன். சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மெச்சூரிட்டி வரும்போது அந்த டாப்பிக்கை வேறு மாதிரி பார்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம அந்த ஏஜில் இருக்கும்போது நம்ம அப்படி தான் பார்த்தோம். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, 3வது 4வது பாயிண்ட்டு, இது நம்ம சமுதாயத்துக்கு சரியாக வருமா, நம்ம ஃபேமிலிக்கு சரியாக வருமா, மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு சரியாக வருமா தாண்டி மற்ற விஷயங்களையும் பார்த்தா தான். ஏன்னா குடும்பம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து தான் அதை இழுத்துட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் தனியாக போய் ரொம்ப நாள் சர்வே ஆக முடியாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் வந்துருந்துச்சு, சசிகுமார் அவர் நடிச்சது. அதில் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதில் ஒரு லவ் மேரிட் கப்பலில் அவர் இறந்துருவாங்க. அவங்க வந்து இந்த இறந்ததுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு உட்காந்துருப்பாரு. அது இவர் தான் போய் கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த காலனியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய், ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணி ஓடி வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்ராஸில் வீடு வாங்கிட்டாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் தான். வீடு வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 2 சொந்தமும் கட் ஆகிடுச்சு. இறந்ததுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தில் போயிருக்கு. இப்போ வந்து இந்தமாரி காதலை நான் ஆதரிக்கிறேன்னா இல்லைன்னு சொல்லுவேன். காதல் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகுது. நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, காதலுங்கிற உணர்வு வாழப்போகுது மனித இனத்தில். நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கானது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் கணவன் மனைவின்னு வரும்போது அது வேற. காதலன் காதலி உறவு வேற, கணவன் மனைவி உறவு. அங்கே தான் வந்து லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் காதலன் காதலியாக இருக்கும்போது இருக்கிற உறவு முறை வேற, கணவன் மனைவி வரும்போது 2 பேரும் பைபாஸில் ஏறிடுவாங்க. 2 பேரும் 4 லேன் தான், ஒரே ரோடு தான். லவ் மேரேஜில் இருக்க கப்பலுக்கும் அரேஞ்ச் மேரேஜில் இருக்க கப்பலுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம். ஏன்னா அது அமைப்பு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஒருவேளை பிடிச்சாலும் மற்ற விஷயங்கள் சரியில்லைன்னா
நீங்கள் அதை தள்ளி விடுங்க, அதை எடுத்துக்காதீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, எல்லாம் சரியாக வர்றதை எடுத்துக்குங்கன்றோம். அங்கே போயிட்டு முரண்டு பிடிச்சி நம்ம போய் பண்ணும்போது உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் ஒரு காம்ப்ளிகேஷனில் கொண்டு வர்றீங்க, ஒரு கஷ்டத்துக்குள்ள கொண்டு வர்றீங்க. இது யாரும் சினிமா பார்க்குற மாதிரி கைதட்ட மாட்டாங்க. ஓ லவ் மேரேஜ் 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா, சில நிறைய சினிமா படத்தில் சேர்றது போது எல்லாம் கைதட்டிடுவாங்க, எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆடியன்ஸை சந்தோஷப்படுறாங்க. அம்மா அப்பாவாவோ மாமா அத்தையாவோ சித்தப்பா சித்தியோ சந்தோஷப்படுறது இல்லை. உங்கள் சினிமாவை யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கான கஷ்டம் உங்களுக்கு. இப்போ என்னோட நாவல்லையுமே இந்த லவ்வர்ஸை சேர்த்து வைக்கல அப்படின்னு ஒரு குறையை வந்து நம்ம நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. என்னோட தமிழ் நான் அப்போ சொன்னேன், சேர்த்து வைக்க வேண்டிய சமுதாயத்தோட அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி, கஷ்டப்பட்டு இருந்தாலும் எனக்கு என்ன இருக்குல்ல. அதுக்கான சமூகத்தை உருவாக்க வேண்டியது அரசியல்வாதிகளோட வேலை. ஆனால் அந்த ட்ரையலை நீங்கள் இளைஞர்கள் எடுக்காதீங்க, இளைஞர்கள் எடுக்காதீங்க. ஸோ 10 பொருத்தம் பார்த்து பண்ணுங்க அப்படின்றது. இதில் தப்பாக போயிடுறாங்கிறது தான் அரசாங்கம் வந்து 21 வயசுல இன்னொரு மெச்சூரிட்டி வரும், ஏன்னா காலேஜ் முடிச்சிடுறாங்க, மார்க்கெட் தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் தெரியும், லைஃபோட ரியாலிட்டி தெரியும். மெயினாக வந்து மெயினாக பிரச்சனை வர்றது பணம் இருக்கா இல்லையா, ஏழையும் பணக்காரனும் பிரச்சனை வரும், ஸ்டேட் வைஸ் பிரச்சனை வரும், ஜாதி வைஸ் பிரச்சனை வரும், மதம் வைஸ் பிரச்சனை வரும். இதில் மத வயசு பிரச்சனை என்ன பிரச்சனைனா கலாச்சாரம் மாறுது. அங்கதான் இன்னும் ஒரு நிறைய ரிஸ்க் இருக்கு. அதுக்கு போன டைம் ஒரு ரீல் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா சில பேர் இருக்காங்க 2 மதத்தை சேர்ந்து கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் அது ஒரு எக்ஸப்ஷன், அதை மனசில் வச்சுக்கிங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக வந்து ஒரு இந்து பையனும் ஒரு கிறிஸ்துவ பொண்ணும் வேற இனத்தை சேர்ந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு மதத்து மேலே ஈர்ப்பு வராமலாம் இருக்காது. நீங்களும் நிறைய கிராஸ் பண்ணியிருப்பீங்க, நாகர்கோவில்னால நானும் நிறைய கிராஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதை நம்ம விட்டுட்டு அடுத்த மனசுக்கு வர நல்ல ஒரு பிடிச்சதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சொல்கிறோட தீம் இவ்வளோதான். இப்போ அரசாங்கத்தோட வேலை வந்து மெச்சூரிட்டி வரும்போது டெசிஷன் எடுக்கட்டும், அது வரைக்கும் அம்மா அப்பா ஓகே பண்ண ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அது 21 தான் இருக்காங்களா, இதை கிராஸ் பண்ணணும் இல்லை 21க்கு மேலே வந்து மெச்சூரிட்டி 21க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 40 வயசு வரைக்கும் ஒரே மெச்சூரிட்டி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே கொண்டு போனால் அவன் நம்மளை அடிக்காம விட மாட்டான். 21ங்கிறது ரீசனபிள். ஒரு மெச்சூர்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நம்ம 25ல் தான் பார்க்குறோம். அந்த புரிதல் வந்து ஒரு 25, அதுவும் ஒரே ப்ரொஃபஷனில் இப்போ நான் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து படித்து வேலை பார்த்து ஒரு 3 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணுற கப்பலோட மெச்சூரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா கல்யாணம் பண்றது சாதனை இல்லை, காதல் பண்றது சாதனை இல்லை, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதான் சாதனை. காதலிக்கிற நேரத்தில் நீங்க 2 பேரும் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராமிஸை அப்படியே கொண்டு போறதுதான் பெரிய சாதனை. இதுல வந்து நம்ம சில பேர் பேசிக்குவாங்க, சில பேருக்கு லக்கில் லவ் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. நான் தான் சொன்னேன்ல, லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நம்மளால் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் ஒரு ஃபார்முலா நம்ம தமிழில் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் அது ஆசை 60 மோகம் 30 இல்லை. கல்யாணம் வரைக்கும் ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுற மேட்டர்லையும் அரேஞ்ச் மேரேஜில் அங்கேயும் ஒரு காதல் உண்டு. காதல் இல்லாமலாம் அரேஞ்ச் மேரேஜ் வராது. பார்த்தோன்னே அந்த பொண்ணு பிடிக்குது இல்லை, அந்த பொண்ணுக்கு பையனை பார்த்தோன்னா பிடிக்குது இல்லை. லவ் மேரேஜ் தானே ஸ்டார்டிங் பாயிண்ட், பார்த்தோன்னா பிடிக்குதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்களே தேடுவீங்க. அரேஞ்ச் மேரேஜில் அவங்களா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு இவங்க படிச்சிருக்கு, இவங்க சொந்தக்காரங்க, இங்கே வேலை பார்க்குன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் வித்தியாசம். அங்கே நீங்களே தேடணும். மற்றபடி பிடிக்கிறங்கிற முதல் பாயிண்ட் இருக்குல்ல, அது 2 பேத்துக்கும் காமன். கல்யாணத்துக்கு அப்புறம் திருப்பி 2 பேத்துக்கும் காமன். இந்த நடுவில் இருக்கிறதுல தான் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்ட நண்பர்களை பார்த்துருக்கோம். லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் ஆகி அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை பார்க்குறோம் அந்த ஏஜ் குரூப். அப்போ ஒரு பொண்ணு கூட ஒரு டைம் சொன்னாங்க, எங்களுக்கு யாருமே நீங்கள் அட்வைஸ் பண்ணல, நாங்கள் தான் தப்பு பண்ணுறோன்னு எங்கிட்ட சொல்லியிருக்கணும். எங்கே கேட்குறாங்க, ஹார்மோனோட ஸ்பீடில் எவனும் கேட்க மாட்டான். ஆனால் இப்போ நம்ம சொல்ல முடியாது, நான் சொன்னம்மா உனக்கு கேட்கலன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லைஃப்பில் ஒரு டைம் வேணும், எல்லாத்துக்கும் ஒரு நிதானம் வேணும். ஆனால் தமிழ்நாட்டில் வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா குஜராத்தில் வந்ததுனால தமிழ்நாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம்.